வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வரக்கூடிய 3 மாநில தேர்தல், இந்த 3 மாநில தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த போகிறாங்களா 8 கட்டங்களாக நடத்த போகிறாங்களாங்கிறத தாண்டி கண்டிப்பாக 6-7 கட்டம் அப்படிங்கும் போது யோசிக்க வைக்க வேண்டியது. எதுக்கு 7 கட்டமாக 8 கட்டமாக பண்ணுறாங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும், பிஜேபின்னு அப்படி தான் பண்ணுவாங்க. குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக நடத்தினா பிஜேபி ரொம்ப வாஷ் அவுட் ஆகுங்கிறது லேட்டஸ்ட் தகவல். சரி, என்னங்க 6 கட்டமாக நடந்தால் ஜெயிச்சிருமா அப்படின்னா ஜெயிக்காது, ஓரளவுக்கு மாநிலத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7-8 கட்டமாக நடத்தி பிஜேபி என்ன சாதித்தது கொஞ்சம் யோசனை பாருங்கள். 7 கட்டமாக நடத்தியதன் விளைவாக பிஜேபி நல்லதுன்னு நினச்சி பண்ணாங்க, ஆனால் அவர்களுக்கு தீமையில் முடிஞ்சு. ஒரே கட்டமாக நடத்தியிருந்தால் கூட கொஞ்சம் ஏதாவது பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மக்கள் கோபம். ஏன்னா இன்னொன்று, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது, பிஜேபிக்கே போன ரிப்போர்ட். ஆனால் என்னென்னா, இந்த பிஜேபிக்கு போன ரிப்போர்ட்டை மோடி அமித்ஷாட்ட சொல்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அமித்ஷாவே மோடிகிட்ட சொல்ல முடியாது. எப்படிங்க, ஏங்க நீங்கள் பேசுனதுக்கப்புறம் ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னு எப்படி அமித்ஷா மோடிகிட்ட சொல்லுவார்? தாலி எடுத்தது பற்றியும் இதை பற்றியும் நீங்கள் பேசுனீங்கன்னா யாருங்க ஓட்டு போடுவா? இது அதிக குழந்தைங்க, இதெல்லாம் ஓட்டு கிடைக்குமா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? கொள்கை தான் இருந்தாலும் இதெல்லாம் ஓட்டு கம்மியாச்சுங்கிறது தெரியாதா? மோடி அவர்கள் பேசிய எல்லா கூட்டங்களும் பாருங்கள், அங்கே ஓட்டு சதவீதம் பாருங்கள், போன தேர்தலும் இந்த தேர்தலும் கம்பேர் பண்ணி. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன நினைக்குது, குறைஞ்சது ஒரு ஸ்டேட்லேயாவது ஜெயிக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக 2 ஸ்டேட்டு. அவங்க மகாராஷ்டிரா உறுதியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போன ரிப்போர்ட்டெல்லாம் மகாராஷ்டிரா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே கண்டிப்பாக ஹரியானாவையும் ஜார்க்கண்டையும் பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? தேர்தல் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய தகவலை பார்த்தா 6 கட்டமுங்கும்போது என்னங்க 6 கட்டமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஜார்க்கண்டில் பெருசாக மழை வெள்ள பாதிப்புலாம் ஜார்க்கண்ட்லாம் ஒன்றும் பெருசாக இப்போதைக்கு இல்லை, இப்போ இருக்குது முடிஞ்சிடும். அப்போ ஹரியானாவில் என்ன பிரச்சனை? இது சட்ட ஒழுங்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மகாராஷ்டிரா நீங்கள் ஆளக்கூடிய மாநிலம், அங்கேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையே. அங்கே எதுக்கு இத்தனை தேர்தல்? போன தடவை சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது இத்தனை தடவையாக நடக்கலையே. அப்போ என்ன நடக்குதுங்கும் போது பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை களமிறக்குவது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது ஒட்டுமொத்த படையும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஹரியானா போகும், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் போகும். இதில் முதல்ல எதை வச்சுக்கலாம்? இன்றைக்கி பிரச்சனையாகக்கூடியது இது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தகராறு. யார்? நம்ம அஜித் பவாரும் ஷிண்டே இவங்க தகராறு. இது ரொம்ப நாள் ஆச்சுன்னா, ஏன்னா நிறையா மசோதாலாம் வருது, ஆதரவு தெரிவிக்கணும். இப்போவே அவங்களுக்கு தொகுதி பங்கீடெலாம் வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. நாளாக பிரச்சனை. எவ்வளவு சீக்கிரம் நம்ம மகாராஷ்டிரா தேர்தலை இவங்களெல்லாம் ஒன்று வச்சு நடத்தணுமோ அதற்கு முன்னாடி நலத்திட்டங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்னா, பட்ஜெட்டில் பெருசாக போடலை மகாராஷ்டிராவுக்கு. இது அங்கே பாதிக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நிறையா நிதி திட்டங்கள் அநேகமாக ஷிண்டே கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுற நிலவுக்கு தான் போயிட்டுருக்குது. அது எடுபடுமா? அங்கே சர்வே என்ன வருது? இவ்வளோத்தையும் பார்த்துட்ருக்காங்க. போன தடவை நடந்த முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கூட எல்லாத்த பற்றியும் பேசினாலும் இன்றைக்கி மகாராஷ்டிரா பற்றி பெருசாக பேசப்படுது. மகாராஷ்டிராவை ஒரு 5 கட்டங்களாக நடத்தி ஏகப்பட்ட அமைச்சர்களை இங்கே குவித்து பணம் கிணம் எல்லாத்தையும் அடித்து விட்டு இன்றைக்கி ஜெயிக்கணுங்கிற முனைப்பில் இருக்காங்க. அதற்காக பெரிய திட்டமும் தயார். இதை ஒரு பக்கம் சமாளிக்கிறதுக்காக என்ன சிக்கல்னா, பிஜேபிக்கு இப்போ உத்தவ் தாக்கரேட்டையும் சரத்பவார்ட்டையும் அந்தந்த எம்எல்ஏக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிறாங்க. இங்கே கூட நம்ம டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருப்பார்ல, அது உண்மையிலே அங்கே நடக்குது. இவங்க எந்த திட்டம் போட்டாலும் அதை வெளிப்படையாக ஷிண்டேட்ட பேச முடியல, அஜித் பவார்ட்ட பேச முடியல. கடைசியாக என்ன தகவல்? ஏற்கனவே ஷிண்டே, அஜித் பவார், நம்ம பிட்னாவிஸ் 3 பேரும் கூட்டம் போடுறாங்க. 3 பேர் ஒரு வார்த்தை கூட பேசலிங்க. ஏன்னா 3 பேருக்குமே பிடிக்காது. எதுக்கு வர இந்த கூட்டம் போடுறாங்க? ஏன்னா அஜித் பவார் என்ன சொல்கிறாரு, ஷிண்டே ஆளுங்க என்கிட்ட வேலை செய்யலாங்கிறார். 2 பேரும் எப்படி இணைந்து பணியாற்ற முடியும்? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த 3 பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி பிஜேபிகிட்ட இல்லை. ஏன்னா ஷிண்டேட்ட ஒரு 7 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஓரளவுக்காக சீட்டை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார்? இவ்வளவு பிரச்சனை தான் இப்போ ஓடிட்டுருக்குது. அடுத்த வரக்கூடிய நாட்களில் இதுதான் நடக்கும். இன்றைக்கி இந்த நம்ம தேர்தல் ஆணையத்திலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 5 கட்ட தேர்தலாக நடத்தி, ஏன்னா பிஜேபிகிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, பிஜேபி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கல்ல, கேட்டால் தனி அமைப்பு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹரியானாவில் என்ன பிரச்சனை? ஹரியானாவில் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. எப்படியும் அடித்து பிடிச்சி ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் தயாராகிட்டாங்க. சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை தான், மொத்தமாக வாஷ் அவுட் ஆகாமல். ஏற்கனவே 10 இருந்தாங்க, 5 போயிடுச்சு. இப்போ 5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துஷ்யந்த், ஜேஎம்எம் அவங்க இவங்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க.
ஜேஎம்எம் ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி போடாது, இது வரைக்கும் போடல, பிஜேபிக்கும் தெரியும், காங்கிரஸும் போடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஜேஎம்எம் ஓரளவுக்கு தனிச்சு நின்னா யாரோட ஓட்டை பிரிப்பாங்க? பிஜேபி என்ன கணக்கு போடுதுன்னா, துஷ்யந்தும் நம்மளும் ஒன்றா நின்னோம், துஷ்யந்த் வெளியே நம்மளை தப்பாக பேசினா அது கவர்மெண்ட்டோட எதிர்ப்பு வாக்குகள் காங்கிரஸுக்கு போகிறத தடுப்பாருங்கிறாங்க. ஆனால் என்னென்னா சௌதாலா வாக்குகளை, அதாவது யாருன்னா பிஜேபிக்கு போகிற சௌதாலா வாக்குகளை தான் இவர் பிரிக்கிறார். ஏன்னா சௌதாலா குடும்பம் போன எம்பி எலெக்ஷனில் இவங்களுக்காக தான் வரிஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சாங்க, பிஜேபிக்காக அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால. அப்போ சௌதாலாக்கள் இவங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம் உங்களுக்கு, அங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சாயல் இருக்குது, அங்கே ராகுல் காந்தியோட செல்வாக்கு ஏற்கனவே இப்போ ஓங்கிட்டு இருக்கு. விவசாயிகள் பிரச்சனை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், அங்கே உள்ளே போய் நீங்கள் பிஜேபியினர் ஓட்டு கேட்கும்போது ஓட்டு கேட்க விரட்டி அடித்தாங்க. அவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு வண்டி மாதிரி வச்சு அங்கே விவசாயிகள் கத்திட்டு இருக்காங்க. பிஜேபி தலைவரே பாருங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆட்சி பிஜேபிகிட்ட, ஆனால் பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறார், எங்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அதை சமாளிக்கணும். அது சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. சின்ன ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஹரியானாலே அப்படி பண்ணும்போது 81 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் என்ன பண்ணுவாங்க? ஜார்க்கண்டில் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்காங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் ஹேமந்த் சோரன் அப்படியே தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு இடியை வச்சு இப்போ அவங்க மனு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இல்லைங்க அவருக்கு பெயில் கொடுத்ததான்ட்டாங்க. அதுவும் இடைஞ்சல். இப்போ தேர்தல், இப்போ ஏற்கனவே அவங்க போட்ட பிளான் இதுதான். முதல்ல மகாராஷ்டிரா வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஹரியானா, அதுக்கப்புறம் 2 நாளில் வைப்போம், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த மகாராஷ்டிராவை ஜார்க்கண்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஜார்க்கண்டில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹேமந்த் சோரன் உள்ளே போனார்னா ஜார்க்கண்டில் தேர்தல் வைக்கணும். இப்போ போகல, அப்போ லேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹேமந்த் சோரன் இருக்கக்கூடாது. அப்போ 3 மாநிலத்திலையும் பிரச்சனை. ஆனால் தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட மாதிரி மோடிக்கு ஏற்கட்ட மாதிரி மோடிலாம் பண்ணுவார்ல, அவருக்கு போகிற மாதிரி ஷெட்யூல்லாம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுறாங்கிறாங்க. ரொம்ப நாள் நீங்கள் சீப்பை மறைச்சி வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனால் எல்லாத்த விட ஒன்று தகவல் என்னென்னா, தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே பல குளறுபடிகள், இந்த தடவையும் அந்த மாதிரி குளறுபடிகள் வராது அப்படிங்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்ச இந்த ஓட்டிங் மிஷினில் பண்ணுறதுங்கிறது இந்த தடவை கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அப்படி நடந்திருந்தா, ஏன்னா போன தடவையே உச்சநீதிமன்றம் ஏன் மாற்றி கொடுக்குறீங்கன்னு கேட்டுச்சு. விவிபேட் மேட்டரை தலையிட மாட்டேன்னு சொன்னிச்சு. ஏன்னா நீங்கள் தேர்தல் நடைமுறை வந்துருச்சு, இப்போதைக்கு நாங்கள் விவிபேடை பற்றி கேட்கலன்னாங்க. ஆனால் இந்த தடவை அது கேட்காமல் இருப்பாங்களாங்கிற சந்தேகம். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் தேர்தல் ஆணையம் 4-5 கட்டங்களாக பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. பிஜேபி நினைக்கிது ஜெயிக்கலான்ட்டு. ஆனால் தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி பண்ணால் மக்கள்கிட்ட என்ன, ஆனால் மக்கள்கிட்ட தேர்தல் ஆணையத்து மேலே என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு தெரியும். வெளியில் போய் யாராவது கேளுங்களேன், எங்கள் ஓட்டிங் மிஷின் அதெல்லாம் பிஜேபி ஜெயிக்குங்கன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தின் மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கிறதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3 மாநில தேர்தல் 4-5 கட்டங்களாக நடக்கும் அப்படின்னு வரக்கூடிய தகவல் உண்மையிலே கவலை அளிக்கக்கூடியது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கே நல்லதில்லை. ஒரு கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி டேட்டை போட்டு அவங்க தலைவர் போகிற மாதிரி பேச்சு, அவர் என்ன மோசமாக பேசினா கூட கண்டுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய நற்பெயருக்கு களங்கம் இழைப்புங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.